தக்காளிய வேக வச்சு இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி பண்ணிருக்கீங்களா? செம்ம டேஸ்டா இருக்குங்க. செய்யறது ரொம்பவே சிம்பிள். ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் தக்காளி 8 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா வெட்டிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டுக்கணும். தண்ணி அளவா வச்சுக்கோங்க. ரெண்டு ரெண்டா ஏன் வெட்டினேன்னா உள்ள பூச்சி இருந்தா அப்பதான் தெரியும். முழுசா அப்படியே தண்ணியில போட்டு வேக வச்சோம்னா உள்ள பூச்சி இருந்தா நமக்கு தெரியாது. ஹை ஃபிளேம்லயே ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வைங்க. உங்களுக்கு நல்லா வெந்துரும் தக்காளி. அதாவது குழஞ்சு வேகணும்னு அவசியம் இல்ல. தோல் உரிக்கிற அளவுக்கு வெந்திருந்தா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தக்காளி எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கோங்க. இது தோலோடவும் மிக்சியில போடலாம். ஆனா நீங்க எத்தனைதான் மிக்சியில அரைச்சாலும் இந்த தோல் அரைப்படாது. அதனால வேக வச்சு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தக்காளியோட பச்சை வாசம் வராதுங்க. இப்ப எல்லா தக்காளியும் இந்த மாதிரி தோல் உரிச்சாச்சு. மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு நைஸா வேணும்னா நைஸா அரைச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒண்ணு பாதியமா வேணும்னா அரைச்சுக்கோங்க. நம்ம விருப்பம் தாங்க இது. ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், கூட கருவேப்பிலை அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் கூட இடிச்சு சேர்த்துக்கலாம், அது இன்னுமே நல்லா இருக்கும். ஒரு 5 பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி விழுத உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் இல்லைங்களா? அந்த தண்ணி இருக்கும், அதை மிக்சி ஜார்ல கலந்து உள்ள ஊத்திக்கலாம். தண்ணி அளவா ஊத்திக்கோங்க. உங்களுக்கு அரைபடாம இருந்துச்சு அப்படின்னா அந்த அரைபடாம இருக்கிற பீசஸ் மட்டும் திருப்பி எடுத்து இன்னொரு தடவை மிக்சி ஜார்ல போட்டுட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க மிளகாய் தூள் உங்களுக்கு ரொம்ப ஹீட்டு, கூட கொத்தமல்லி தூள் சேர்த்துனீங்கன்னா தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால எப்ப நான் மிளகாய் தூள் சேர்த்தாலும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேங்க. ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் திக்னஸ் வரட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க, சட்னி ரெடி ஆயிருச்சு. தக்காளி குருமா பண்ணுவாங்க. தக்காளி வெங்காயமும் ஒட்டுக்கா குக்கர்ல வேக வச்சு சட்னி கடைவோம். அதனால இதுக்கு தக்காளி சாம்பார்னு நான் பேர் வச்சிருக்கேங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பரா இருக்குங்க.